திருப்பூர் பல்லடத்தில் பல்வேறு அமைப்புகள் நடத்தி வரக்கூடிய ஒரு புத்தக திருவிழா நடந்து வருகிறது. அந்த புத்தக திருவிழால ஒரு புத்தக கடையில் திராவிட தலம் அப்படிங்கக்கூடிய பேர்ல இந்து கடவுள்களையும் கலாச்சாரத்தையும் கொச்சைப்படுத்தி நோட்டீஸ்கள் நிறைய வச்சிருந்திருக்காங்க. அந்த இடத்துல இந்த விஷயங்கள் தெரிந்து இந்து அமைப்புகள் அந்த கடையை முற்றுகையிட்டு இதை எல்லாத்தையும் உடனடியாக நீங்க இந்த கடையை காலி பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் அந்த கண்காட்சி நிர்வாகிகள் இது பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லி அந்த கடையை பிரச்சனைக்குரிய கடையை காலி பண்ண சொல்லியிருக்கிறார்கள். இதற்கிடையில காவல்துறையினர் இதை குறித்து விசாரித்து கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். கடை காலியாச்சா? கடை காலி பண்ணிட்டாங்க. அவ நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்தமா இந்துக்களை பத்தி கேவலமாக கொச்சைப்படுத்தி எழுதின உடனே இப்ப அவன் மேல இப்ப இதுவரை எஃப்ஐஆர் போடல. தெரியல போட்டாங்களா என்னன்றது. இல்லக்கா, விசாரிச்சு தானே வரையுங்க. நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்களா? வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னு இதுவரை ஸ்டேட்மெண்ட் வரல இல்ல. இதுவரை ஸ்டேட்மெண்ட் வரல இல்ல. அப்படி நம்ம தெரியாம வழக்கு போட்டிருந்தாலும் இப்ப யாருக்கும் தெரியாம ஏன் வழக்கு போடணும்? ஓப்பனா சொல்ல வேண்டியதானே. ஆமா. இப்ப BMNS 302 பழசுல 298 பழைய IPCல, அதாவது ஒரு மதத்தை புண்படும்படியாக இது பண்றது. 295A பழசுல, இதுல 299 நினைக்கிறேன். இப்போ அந்த செக்ஷன்லாம் அங்கே உள்ள போலீஸ்காரருக்கு தெரியாதா? ஏன் 156 போடலாமே? இப்போ கூட போடுறீங்கள எல்லா இந்துக்களுக்கு மேலேயும், ஒண்ணுமே இல்லாததுக்கெல்லாம் போடுறீங்கள. ஏன் இப்போ ஒரு மதத்தை புண்படுத்தும்படியாக நீ புத்தகத்தை எழுதி போடுவ, அப்போ இதுக்கு எதிராக ஏன் போடக்கூடாது? நோட்டீஸை வச்சு நீ பப்ளிக்கா டிஸ்ட்ரிபியூட் பண்ற. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் திருப்பி திருப்பி சொல்ற விஷயம், ஹிந்துக்களை இன அழிப்பு செய்யும் அரசு இந்த திமுக அரசு. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா பல பள்ளிக்கூடங்கள்ல இது நடந்தது. நம்ம பல நியூஸ் இதுல பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் பல இடங்கள்ல பிரச்சாரம் போயிட்டு ஹிந்துக்களை கேவலப்படுத்துறதா பேசி பல ஊர்ல ஹிந்துக்கள் பிடிச்சு போலீஸ்ல கொடுத்திருக்காங்க. எங்கேயுமே வழக்கு பதிவு செய்யப்படவில்லை. எல்லா இடத்துலையும் எச்சரித்து அனுப்பப்பட்டார்கள். எப்படி நம்ம விளாத்திகுளம் MLA பையனை இப்ப எச்சரிச்சு அனுப்பிச்ச மாதிரிதான். அதே நேரத்துல இவனை கிறிஸ்தவனை பிடிச்சு கொடுத்த ஹிந்துக்களுக்கு மேல கேஸ். நம்ம அரியலூர்ல போடலையா? நம்ம பார்க்கத்தானே செய்தோம். பிடிச்சு கொடுத்தவருக்கு மேல கேஸ். அப்ப இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, சட்டங்கிட்டம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. சர்ச்சில் உள்ள பாதிரியாரும் மசூதியில் உள்ள முல்லாவும் அவர்களது கூலிக்காரர்களான திமுக சொல்லி, திமுக யாருக்கெல்லாம் சொல்கிறார்களோ அவர்களுக்கு சாதகமாக நடத்தக்கூடிய ஏவலாளி காவல்துறை எது வைக்கிறதோ அதுதான் சட்டம். இவங்க டைரக்டா சட்டம் சொல்ல முடியாது. அவர் டைரக்டா சொன்னாரு, ப்ரூஃப் இல்ல. அதனால அவங்க 2 பேரும் பாஸ். அவங்களுக்குள்ள சேவகம் திமுக, திமுகவுக்குள்ள ஏவலாளி காவல்துறை, இல்லைன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட். அப்ப ரியல் பாஸ் என்ன சொல்றாரோ அதுபடிதான் சட்டம். அவரு சொல்லுவார், என்ன சொல்லுவாருன்னா, சாமிகளை திட்டுறவன் குற்றவாளி இல்லை, திட்டினான்னு ஒருத்தங்க அந்த அடையாளப்படுத்தி உன் மேல புகார் கொடுத்த அவன் தான் குற்றவாளின்னு அங்க சொல்லியாச்சுன்னா அவன் மேல கேச போடணும். அப்ப இந்த நாடு அம்பேத்கரின் சட்டத்தில் செயல்படவில்லை. இந்த நாடு யாரின் சட்டத்தில் செயல்படுகிறது என்றால், முல்லாக்களின் சட்டத்திலும் பாதிரியார்களின் சட்டத்திலும், இல்லை என்றால் இந்துக்களை அழிப்பேன் என்று யாரு சொல்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அது சட்டம். அதுவும் ரிட்டன் லா கிடையாது. என்ன ரிட்டன் லா அப்படின்னு வந்ததுன்னா அது ஒரு இது இருக்கு. அதே தப்பு அவங்க பண்ணியாச்சுன்னா அதெல்லாம் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்ல. அதனால இது ரிட்டன் லா கிடையாது. அவங்களுக்கு அந்த நம்ம 23ஆம் புலிகேசியில் வரும் அந்த க்ஷண பொழுதில் அவருக்கு என்ன தோன்றுகிறதோ அதுதான். இதுதான் தமிழ்நாடு. அதனால ஹிந்து இன அழிப்பின் அடையாளம் நான் பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அது ஏன் இன அழிப்புங்கிறத பத்தி முன்னாடி பல தரம் செய்திகள் சிந்தனைகள்ல சொல்லியிருக்கேன். அதன் தொடர்ச்சியாகத்தான் இது பார்க்கப்பட வேண்டும். இதே மாதிரிதான் 1989 கருணாநிதி ஆட்சி நடக்கும்போது ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு இந்து முன்னணி பேரமைப்பு வீதி வீதியாக சென்று கவுண்டர் தெருமுனை கூட்டம், கவுண்டர் போஸ்டர் பிரச்சாரம் பண்ணிருச்சு. தாங்க முடியல திமுகவுக்கு. வழிக்கு கொண்டு வந்தது இந்து முன்னணி. அதே நிலைமை தமிழகத்தில் மீண்டும் ஏற்பட வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.